நீங்க வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடிய இந்தியர்களா இருக்கீங்களா? நீங்க அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா, உங்க விசாவுக்கான நேர்காணல் முன்பதிவ இனிமே இந்தியால மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். நீங்க ஒருவேள வெளிநாடுகள்ல நீங்க குடியுரிமை பெற்றவர்களா இருந்தா, அந்த நாட்டிலேயே பண்ணிக்கலாம். அது தவிர உங்களுக்கான குடியுரிமை இந்தியால இருந்துச்சு அப்படின்னா, உங்க விசாவுக்கான நேர்காணல கண்டிப்பா நீங்க இந்தியால மட்டும் தான் பண்ண முடியும். இப்படி ஒரு அறிவிப்ப தான் அமெரிக்க அரசாங்கம் இப்ப வெளியிட்டிருக்காங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு விசாக்கள்ல பல மாற்றங்கள கொண்டு வந்துகிட்டு இருக்கு அந்த அரசாங்கம். அதன் ஒரு பகுதியா தான் இந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. பொதுவாவே இந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில இருந்து இந்தியாவுல இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கான விசா நேர்காணலுக்குரிய அந்த முன்பதிவு கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரைக்கும் தாமதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதனால இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவசரமா அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா, சிங்கப்பூர், தாய்லாந்து மாதிரியான அருகில இருக்கக்கூடிய நாடுகளுக்கு போயி, அங்க இருக்கிற அமெரிக்க தூதரகத்துல தங்களுடைய நேர்காணலுக்கு முன்பதிவு செஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் அந்த மாதிரியான நடைமுறை இனிமே இருக்கக்கூடாது. இந்தியர்கள் வெளிநாடுகள்ல இருந்தாலும் கூட, அவங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்து தான் தங்களுடைய நேர்காணலுக்கான முன்பதிவ பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிச்சயமா இந்தியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல தான் ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வெளிநாடுகள்ல படிக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவை தவிர்த்து ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல படிக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள்லயும் இன்னைக்கு நிறைய மருத்துவ படிப்புகள் படிக்கிறதுக்காக மாணவர்கள் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல வேலை செய்யக்கூடியவர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவர்கள் ஒரு அவசர தேவைக்காகவோ, இல்ல வேலை விஷயமாகவோ, படிப்பு விஷயமாகவோ அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னா, அவங்க கட்டாயமா இந்தியாவுக்கு திரும்பி வந்து அதற்கு பிறகுதான் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுல நேரம், பணம் அப்படின்னு நிறைய சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அறிவிப்பு எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அமலுக்கு வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் தங்களுடைய கவலையை தெரிவிச்சிருக்காங்க.